கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆம், நம்மோடே கூட இருக்கிற தேவன், நமக்கு எதிராக என்ன வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதபடி முன்னேறுவோம். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்யும் எல்லாம் நன்மைக்கே என்று உணர வேண்டும். எனவே பலம் கொண்டு திடமனதாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை, நம்மை கைவிடவும் மாட்டார் என்பதை உறுதியாய் நம்பி நாம் ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினியின் நடுவில் காத்த தேவன் நம்மையும் காப்பார். எனவே கர்த்தருடைய கரம் நம்மோடு இருப்பதை உணர்ந்தவர்களாய் அவரையே நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை காக்கிற கரம் கூட இருக்கிறபடியால் நன்றி. ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா, அதற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கோலும் தடியும் எங்களை தேற்றுகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஜீவ பாதையில் எங்களை நடத்துகிற ஆண்டவருடைய கரத்தில் எங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையாய் இருப்பினும் ஆண்டவரே, எங்களை கைவிடாத தேவன், நீர் வழி நடத்துவீர், பாதுகாப்பீர். அனைவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, கிருபைக்குள்ளாய் மறைங்க. உடைய கரத்துல வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெப கேளும் பிதாவே, ஆமென்.